தாயாகி உஜ்ஜயினி மாகாளி அம்மை தென்னன் திருவடவால் ஊரணிகளை தவம் இருந்தாளே. கழுமுனையாக காட்சியளிப்பது யார் தெரியுமா? மாகாளி அம்மை 2 கரங்களை மேலே உயர்த்தி தன்னுடைய கரங்களை கழுமுனை போல் காட்சியளிக்க வைத்து தவம் புரிந்து வருகின்றார். மன்னன் வருவதை கண்ட உஜ்ஜயினி மாகாளி அம்மையானவள் அம்மா என்று உரைத்த உரை கேட்டவுடனே கரங்களை நீட்டினாள் மாகாளி. கரத்திலே விழுந்தான் விக்ரமாதித்த மன்னன். கல் படியிலே கிடத்து விட்டு அம்மையானவள் மறைந்தாள். அந்த நேரம் பார்த்தா மந்திரி மெதுவா மன்னா எந்திரிங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போமா, ஆமா கூட்டிட்டு போயிருவோம், வேற என்ன செய்ய என்று மன்னவனும் மந்திரியுமாக அரண்மனையிலே வந்து மந்திரிதன் மடிதனிலே மந்திரிதல் மடிதனிலே மன்னவனோ தலை சாய்ந்தார். மந்திரிதன் மடிதனிலே மந்திரிதன் மடிதனிலே மன்னவனும் மடி சாய்த்தார். தலை சாய்ந்து நித்திரைகள் தானாகும் வேளையிலே கைலையிலே பிறந்தவள் தான், கைலையிலே பிறந்தவள் தான் பால்கி உஜ்ஜயினி மாகாளி. மன்னனானவள் அரண்மனையிலே வந்து சரி மந்திரியுடைய மடியிலே தலை சாய்ந்து நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல உறக்கம் உறங்கிட்டு இருக்கும் போது கைலையிலே பிறந்தவள் காரகி உஜ்ஜயினி மாகாளி அம்மையானவள் அந்த மன்னவனுக்கு கனவு சொல்லுகின்றாள். என்ன சொல்லுவாள்? அப்பா விக்ரமாதித்த மன்னவா, அம்மா அதாவது விக்ராபுரி பட்டணத்திலே உஜ்ஜயினி மாமலையிலே உயர்ந்த மலை உச்சியிலே சரி எனக்கென்று நீ ஒரு கோவில் கட்டி வைத்தால் உனக்கு வேண்டிய வரங்களை நான் தருவேன். இந்த காட்சி கண்டு அப்படி கண் திறந்தான் விக்ரமாதித்தன். அந்த மந்திரிடத்திலே சொல்கின்றான், கனவு கண்டு மொழி தேழுந்தே கனவு கண்டு மொழி தேழுந்தே கனவு கண்டு மொழி தேழுந்தே கட்டழகல் ராஜமன்னன் கட்டழகல் ராஜமன்னன் கனவு கண்டு மொழி தேழுந்தே கனவு கண்டு மொழி தேழுந்தே கனவு கண்டு மொழி தேழுந்தே கட்டழகனே ராஜமன்னன் கட்டழகல் ராஜமன்னன் மந்திரியில் முகம் பார்த்து மன்னவனோ ஏது சொல்வாயோ மந்திரியே மந்திரியே நான் கூறுகின்ற வாசகத்தை அப்பா மந்திரி உடனடியாகவே உஜ்ஜயினி மாமலை பர்வதத்திலே உஜ்ஜயினி மாகாளி அம்மையருக்கு ஒரு கோவிலானது கட்ட வேண்டும். அப்படி சிறப்புடனே அமைத்து விடலாம் அண்ணா. அந்த நேரத்திலே பார்த்தான் இந்த மந்திரியானவள் மாந்தையர் பதிதனிலே வருகின்றான். அந்த மாந்தையர் வதியிலே வந்து மாந்தையரை வார்த்தை சொல்லுகின்றாள். என்ன சொல்லுவான்? ஏ அப்பா மாந்தையர்களே, என்னையா மாந்தையரே 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 வரவழைத்தான் ராஜமன்னல் வரவழைத்தான் ராஜமன்னல் மாந்தையரே 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 வரவழைத்தான் ராஜமன்னல் வரவழைத்தான் ராஜமன்னல் உரைத்தமிழ் இதனை கேட்டு இந்த விதமாகவே பார்த்தார்கள் இந்த மாந்தையர்கள் எல்லாம். சரி அந்த உஜ்ஜயினி மாகாளி அம்மைக்கு விக்கிரகம் எப்படி அமைக்கின்றார்கள் பாருங்கள். எப்படி? செம்பவள உஜ்ஜயினி மாகாளி பள்ளி கொள்ளும்
சரிந்து கொண்டு வெள்ளி சிலையில் காலை நீட்டி தாயார் எங்கள் உஜ்ஜயினி மாகாளி தாயார் எங்கள் உஜ்ஜயினி மாகாளி பச்சை தென்னி வேதாளி பாரச்சடை முடியோ பாவினையாய் ஒரு வெளுதி வைத்தாய் பாவினையாய் ஒரு வெளுதி வைத்தாய் வேதாளை பாரசடை முடியோ பாரச்சடை முடியோ பாவினையாய் ஒரு வெளுதி வைத்தாய் பாவினையாய் ஒரு வெளுதி வைத்தாய் என் தாயாகி உஜ்ஜயினி மாகாளி அம்மைக்கு சரி விக்கிரகம் எப்படி அமைக்கின்றார்கள் தெரியுமா? எப்படி? தங்க சிலையிலே சரிந்து கொண்டு வெள்ளி சிலையிலே காலை நீட்டி சரி வெங்கல சிலைகளிலே கைகளை பரப்பிருக்கின்றாள் தாயாகி உஜ்ஜயினி மாகாளி அம்மையானவள். ஒரு புதுமையான திருவுருவ சிலையானது அமைத்தார்கள். அது மட்டுமா, அதாவது அங்கே வேதாளைக்கு என்று ஒரு பீடமானது அமைக்கின்றார்கள். சரி பாரசடை முனிக்கு என்று ஒரு பீடமானது அமைத்தார்கள். வேணும்ல. அது மட்டுமல்ல, வேற என்ன? அந்த கோபுரத்திலேயே சரி அன்னம் பிள்ளை தென்னம் பிள்ளை அதன் மேல் கிளி பிள்ளையோ அதன் மேல் கிளி பிள்ளையோ அணி பிள்ளை ஒரு வெளுதி வைத்தாய் அணி பிள்ளை ஒரு வெளுதி வைத்தாய் பிள்ளை தென்னம் பிள்ளை அதன் மேல் கிளி பிள்ளையோ அதன் மேல் கிளி பிள்ளையோ அணி பிள்ளை ஒரு வெளுதி வைத்தாய் அழகான மண்டபத்தின் மேலே அந்த கோபுரத்திலே அன்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை அணிப்பிள்ளை கிளிப்பிள்ளை மயில் குயில் கௌதாரி காடை கொக்கு இப்படிப்பட்ட உருக்களை எல்லாம் எழுதி வைக்கின்றார்கள். எல்லாம் உண்மையான பறவை இல்ல. ஆமா, அந்த பறவையுடைய உருவானது சிற்ப வடிவில் வைக்கிறார்கள். அப்படியா? இப்படி உருக்கள் எல்லாம் எழுதி வைத்தே சரி இனி தாயாகி உஜ்ஜயினி மாகாளி அம்மையினுடைய ஆலயத்திலே சரி நாம இனி கதவு போடணும் பாருங்க. கதவில்லாத கோவில் உண்டா? கிடையவே கிடையாது. வீடு எவ்வளவுதான் புதுமையாக கட்டினாலும் சரி வீட்டுக்கு ஒரு வாசப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய மதிப்பு அங்கே இருக்காது. கண்டிப்பா கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி நம்முடைய கைவண்ணம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் மாகாளி அம்பிகையின் கோவிலிலே நம்முடைய திறமைக்கு ஏற்ற அம்பிகையின் அருளோடு புதுமையான ஒரு கதவானது செய்ய வேண்டும் சரி என்று எண்ணம் கொண்ட மாந்தியர்கள் இதுவரையிலும் யாரும் செய்திடாத புதுமையான கதவானது அமைக்க வேண்டும் என்று எப்படிப்பட்ட கதவுகள் செய்கிறார்கள் தெரியுமா? எப்படி? தாண்டிருக்கும் தான் அடைக்கும் தைதல் நல்லாள் கோவிலிலே நல்லாள் கோவிலிலே தந்திரவு பாயம் அது செய்தார் தந்திரவு பாயம் அது செய்தார் நல்லாள் கோவிலிலே நல்லாள் கோவிலிலே தந்திரவு பாயம் அது செய்தார் தந்திரவு பாயம் அது செய்தார்
கோவில் கட்டி முடித்திடுவாரே. இந்த விதமாகவே பார்த்தார்கள் இந்த மாந்தியர்கள் எல்லாம். சரி, தான் அடைக்கும் தாந்திரிக்கும் தைதனால் கோவிலிலே தந்து உபாயங்கள் எல்லாம் செய்கின்றார்கள். அப்படின்னு சொன்னா அந்த கதவுக்கு பூட்டும் சாவியும் கிடையாது, கதவு மட்டும் உண்டு. ஆமா, அம்பிகையோட அருளோடு காணிக்க பொன் வைத்தால் ஆமா கதவு திறக்கும். காணிக்க வச்சா மட்டும்தான் கோயிலுக்குள்ள போக முடியும். அந்த காணிக்க பொன் தான் அந்த கதவுக்கு சாவி. ஆமா, தந்திர உபாயமானது செய்தார்கள். அது மட்டுமல்ல, சுற்றி வர்ற மேடைகள் தெப்பக்குள நந்தவனங்கள் எல்லாம் வைத்து அருமையாகவே கோவில் கட்டி முடிக்கின்றார்கள். தெப்பக்குளத்துக்கு படித்திற வைக்கிறாங்க. ஆமா, அருமையாகவே கோவிலானது கட்டி முடித்து இந்த மாந்தியர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது மன்னவனிடத்திலே சென்று, அதாவது சிற்றரும்பு பாதை வழிதான் போட்டாங்க. பாதை ஆமா, பெரிய பாதை எல்லாம் கிடையாது, காட்டு வழி இல்ல, ஒரு ஒத்தேடி பாதை. அண்ணே, ஒரு எறும்பு போனா அதுல எப்படி மனுஷன் போக முடியும்? அறிவு கெட்டது. அப்படியே சிற்றரம்பு எறும்பு போகக்கூடிய பாதையா? அப்புறம் சிற்றரம்பு எப்படி சார போகக்கூடிய இடத்துல ஒரு தடம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் இருக்கும். அது போல இந்த ஒத்தேடி பாதை பாத்தீங்கன்னா ஒரு ஆள் போற போல ஒரு தடம் இருக்கும். ஆமா, அப்படிப்பட்ட தடத்தின் வழிதான் அந்த கோவிலுக்கு போக முடியும். அந்த சிற்றரம்பு பாதை வழியாக அவளுக்கு பொத்தேடி பாதை அடியா எங்க வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓஹோ, திட்டு புட்டியனா பொத்தேடி பாதை அடி என் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் மன்னவனிடத்திலே சென்று ஊதியம் எல்லாம் வாங்கிக் கொண்டு இந்த மாந்தியர்கள் அரண்மனையை சென்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது பார்த்தான் இந்த விக்ரமாதித்த மன்னனானவன் நினைக்கின்றார், என்ன, அதாவது கோவில் ஆனது கட்டி முடித்து விட்டோம், முடிச்சாச்சு, மாகாளி இடத்திலே மாகாளி சொன்னபடியே நாமல் சென்று வரம் வாங்கலாம், நம்ம அம்மாவை நம்ம போய் பார்க்கலாமா என்று சொல்லி பார்த்தான் இந்த விக்ரமாதித்த மன்னனானவன். சரி, சிற்றரம்பு பாதை வழி சிற்றரும்பு பாதை வழி வாராணி மன்னவனோ, சிற்றரும்பு பாதை வழி சிற்றரும்பு பாதை வழி வாராணி மன்னவனோ, குளத்தில் நீராடி சிறந்த மாத்து பகுந்தோடு காணிக்கை புல் வாரி வைத்து அந்த காரிகையை அடிவணங்கி கதவு தீர கதவு தீர கதவு தீர கதவு தீர காரிகையே மகாளி. பாதை வழியாக வந்த இந்த மன்னனானவள் சரி தெப்ப குளத்திலே இறங்கி நீராடினால், நீராடி மாத்துடுத்து காணிக்கை பொன்னை வாரி வைத்தார். கதவானது 7 கதவும் தானாக திறந்தது. அந்த நேரத்திலே சொல்லுகின்றாள் தாயாகி உஜ்ஜயினி மாகாளி அம்மையானவள். என்ன சொல்லுவாள்? அப்பா விக்ரமாதித்த மன்னவா, அம்மா உன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் உரியை வெட்டினால், சரி நான் கேட்டபடி கோவில் கட்டி முடித்தாய். ஆமாம் தாயே, உனக்கு ஏதோ 1000 வருடத்திற்கு அழியாத வரம் தருகின்றேன். நல்லதம்மா, உங்களுடைய அருள் ஒன்றே எனக்கு போதும். கூடு விட்டு கூடுபாயும் குசல வித்தை தந்தேன். நல்லது தாயே. மந்திர ஜாலம் இந்திர ஜாலம் யமஜால வித்தைகளும் தந்தேன் மகனே, சென்று வா. அம்பிகையின் அருளே அருள், சென்று வருகிறேன் தாயாரே. அந்த நேரத்திலே வரத்தி வாங்கிய மன்னனானவன் மந்திரிடத்திலே நடந்த செய்தி எல்லாம் சொல்லுகின்றார். மந்திரியானவனுக்கு ஒரே மனக்குழப்பம். என்ன? அதான் மன்னன் 1000 ஆண்டுகள் வர வாங்கி இருக்கிறாரு, நம்ம ஒரு வருஷமாவது வாழணும். இல்லம்மா, மந்திரி என்ன நினைக்கிறான் தெரியுமா? மன்னனுக்கு பணிவிடை செய்வதல்லவா நம்முடைய தொழில். ஆமா ஆமா ஆமா, நம்ம போயிட்டோன்னு சொன்னா நம்ம இடத்துல இருந்து நம்ம மன்னனை பாதுகாப்பது யாரு? வேற யாராவது வந்துருவாங்க. ஆமா, ஆகையினால நாமும் சென்று மாகாளி இடத்திலே வர வாங்க வேண்டும் என்று சொல்லி நடுச்சாம வேளையிலே மாகாளியினுடைய ஆலயத்திற்கு வந்தால், வந்து அந்த நேரத்திலே காணிக்கை பொன் வைத்தான். கதவானது திறக்கிறது. சரி சொல்லுகின்றாள் தாயாகிய உஜ்ஜயினி மாகாளி அம்மையானவள். என்ன சொல்லுவாள்? அடே மந்திரி, அம்மா எதற்காக இந்த நேரத்திலே வந்திருக்கின்றாய்? அம்மா, என்னுடைய மன்னனுக்கு மட்டும் நீ 1000 ஆண்டுகள் ஏறிய சிம்மாசனம் இறங்காதபடி வரம் கொடுத்தாயே. ஆமா, உன்னுடைய கோவில் அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தது நான் அல்லவா தாயே? அதுக்கு எனக்கும் ஒரு வரம் தரக்கூடாதா அம்மா? அப்பா
மந்திரி நான் என்ன வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னா சொல்ல இல்ல என்ன எதுனாலும் எனக்கு நீ தரல தாரப்பா அப்பா மந்திரி உனக்கு வரம் வேணுமே என்று சொன்னால் ஒரு தாய்க்கு ஒரு மகனாய் உலகாளும் ராஜாவாய் 16 கலை பொருந்தும் பக்தியுள்ள உத்தமனாய் அவனுடைய தலையறுத்து அடியறையாய் வைத்தாயானா உனக்கு வர வேண்டுமே என்று சொன்னால் ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். சரி. உலகாளும் ராஜாவாக இருக்க வேண்டும். நல்லது. 16 கலை பொருந்து பக்தியுள்ள உத்தமனாக இருக்க வேண்டும். இருந்தால் அவனுடைய தலையறுத்து என்னுடைய அடியறையிலே கொண்டு வைத்தால் உனக்கு 2000 வருடம் அழியாத வரம் தருவேன். அம்மா ஓ நீ இப்படி ஒரு வரம் தருவான்னு தெரிஞ்சிருந்தா சரி நான் வரும்போதே ஒரு 5 தலையை தூக்கிட்டு வந்திருப்பேன். அப்படியா? ஒரு 10,000 வருஷத்துக்கு நீ எனக்கு வரத்தை எடுத்து வச்சுக்க. எப்படி பார்த்தாலும் நம்ம கைவசம் ஒரு 5 தலை இருக்கு. சரி உடனே போன போக்கில வெட்டி எடுத்துற வேண்டியதா? வெட்டிடுவோம். இதோ வருகிறேன் என்று சொல்லி பார்த்த இந்த மந்திரியானவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அரண்மனைக்கு வந்தான். மனதளவில் யோசிக்க கூடிய நேரத்தில் மாகாளி சொன்ன தன்மையுடைய மன்னன் யாருமே இல்ல. எல்லாம் நம்முடைய மன்னன் தான். ஏதாவது ஒரு குறை இருக்குது மன்னன் விக்ரமாதித்தனை பாக்குறான். என் தலையை சொரஞ்சுக்கிட்டே வந்தான். மாகாளி சொன்ன அத்தனை அம்சமும் இருக்கக்கூடிய தலை இந்த தலைதான். ஒரே தலைதான். இத ஒரே போடுன்னு சொல்லி மன்னன் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் மன்னனுக்கு தெரியாத நேரத்துல அடி பார்த்த இந்த மந்திரியானவன் தலைய போடு. ஆமா வெட்ட முடியல. அந்த நேரத்திலே தலைய வெட்டி ஒரு தங்க தாம்பலத்துல வைத்து ஆமா மாகாளி இடமதிலே கொண்டு கொடுக்கின்றான். அந்த நேரத்திலே பார்த்தால் இந்த மாகாளி அம்மையானவள் அப்பா மந்திரி அம்மா நீ கேட்டபடி உனக்கு 2000 வருடம் அழியாத வரம் தந்தேன். மந்திரிக்கு கோபம் எப்படி வரும்? ஏன் தெரியுமா? உடனே மாகாளி இடத்தை சொல்றான். ஏ அம்மா மாகாளி என்னப்பா 2000 வருடம் எனக்கு வரம் தந்தேன்னு சொல்றியே. ஆமா உன் வரத்தை நான் எப்படிமா நம்புறது? 1000 ஆண்டுகள் ஏறிய சிம்மாசனம் இறங்காதபடி வரம் பெற்றானே மன்னன் விக்ரமாதித்தன். அவன் தலையை அன்றே அறுத்து காணிக்கையாக கொண்டு வந்திருக்கின்றேனே. உன் வார்த்தை எப்படி நம்புவது? அம்மா ஏ மந்திரி என் மன்னனை எழுப்பவில்லை என்று சொன்னால் என் தலையை மறுத்து இந்த இடத்துல இறந்து விடுவேன். ஏ மந்திரி போடா போடா மந்திரியே 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 கட்டு புலம்பாதே புலம்பாதே போடா போடா மந்திரியே 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 அர்த்தத்தலை பொருந்தாதோ ஆயிலை நான் உள்டுமானால் அந்த வார்த்தை கேட்ட போதே அழகுடைய மந்திரியோ மந்திரியோ புத்தி கெட்ட மந்திரி அம்மா என்னப்பா இப்ப இறந்தே விடுவேன். அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா மந்திரி? இல்ல உனக்கு இருந்தா நீ இப்படி ஒரு வேலையை செய்வியா? அம்மா டேய் மந்திரி இத பாருடா அறுத்தத்தலை பொருந்துமடா ஆயிலை நான் உண்டுமே என்று சொன்னார். முதல்ல அத செஞ்சாதான் நான் நீ மாகாளினியை நம்புவேன். வேதாளி இந்த மன்னவனுடைய தலையை எடுத்து கழுத்தில வைத்து திருநெற்றை போட்டு விரம்பாலை தட்டி எழுப்பு. ஓடி போ. ஓடு போற
அந்த நேரத்திலே பார்த்தால் பாருங்கள் இந்த வேதாளை இந்த வேதாளை ஏதாவது கடலுக்குள்ள பிடிச்சு தாக்கணும், தள்ளிரணும். அந்த நேரத்திலே இந்த வேதாளை மன்னவனுடைய தலை எடுத்துக் கொண்டு வந்து சரி கழுத்திலே வைத்து திருநீற்றை போட்டு அப்படியே பெரும்பாலை தட்டி எழுப்புகிறது. மன்னன் தூங்கி எந்திரிச்சது போல கலக்கத்துல அப்படியே நிக்கிறான். மந்திரி அருகே இருப்பதை பார்த்தோன்னு மன்னனுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா நம்முடைய படுக்கறையில் மந்திரி வந்திருக்கிறானே. மந்திரி மன்னா உனக்கு என்ன வேலை? மன்னா கழுத்தெல்லாம் சரியாக இருக்கிறது, எல்லாம் நல்லதா இருக்கு. இப்ப எதுக்கு, என்ன விஷயம்? தையல் போட்ட தடம் கூட தெரியலையே. மந்திரி என்னவென்று மட்டும் சொல்லு. மன்னா நீங்கள் மாகாளி இடத்துல வர வாங்கிய காரணத்தினால் சரி நானும் ஒரு மரத்தை கேட்டேன். மரமா கேட்டியா? வரம் கேட்டேன். சரி அம்மா ஒரு சில நிபந்தனைகளை கொடுத்து அப்படிப்பட்ட தன்மையுடைய மன்னனுடைய தலை காணிக்கையாக தந்தால் சரி 2000 வருடம் உயிர் வாழ வரம் தருவேன் என்று உரைத்தார்கள். அதனால நான் பார்த்து உங்க தலை தான் கரெக்டா இருந்து அப்படியா வெட்டி கொண்டு போயிட்டேன். ஓஹோ அது மட்டும் இல்ல, மாகாளி அம்மா எனக்கு 2000 வருஷம் மறந்தாங்க. சரி உங்களை எழுப்பி தரலன்னு சொன்ன நானும் செத்துருவன் சொல்லி அடம் பிடிச்சேன். அப்படியா? நான் செத்துற கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை மீண்டும் உயிர்த்தலை செய்தால் மாகாளி. மந்திரி உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. இப்ப நீங்க உயிரோடி இருக்க காரணம் நான் தான். அப்படியா? வேற ஒருத்தம்னா உங்களுக்கு தூர போட்டு ராஜாவாட்டு இருந்துருவான். ஆகட்டுவை என்று சொன்ன உடனே சரி இந்த மந்திரி உனக்கு எத்தனை வருஷம்? எனக்கு 1000 வருஷம் தான். மன்னா ஒரு வழி இருக்கிறது மன்னா. என்ன? நாம் 2 பேர்களும் 2000 வருடம் உயிர் வாழலாம். எப்படி? அதாவது நீங்களோ ஏறிய சிம்மாசனம் இறங்காதபடி 1000 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு வரும். நானோ 2000 ஆண்டுகள் வாழ்வதற்கான வரம். 6 மாதங்கள் நீங்கள் நாட்டை ஆண்டு விட்டு 6 மாதம் காட்டிற்கு சென்று விட வேண்டும். அந்த 6 மாதமும் நான் நாட்டை ஆண்டு வருவேன். இப்படியே மாறி மாறி ஆண்டு வந்தோம் என்று சொன்னால் நீங்களும் 1000 ஆண்டுகள் நாட்டை ஆளலாம். சரி நானும் 1000 ஆண்டுகள் நாட்டை ஆளலாம். நல்ல யோசனை. நீங்களும் 2000 ஆண்டுகள் உயிரோடு இருக்கலாம், நானும் 2000 ஆண்டுகள் உயிரோடு இருக்கலாம். அப்படியா? ஆகட்டும், நல்ல யோசனை சொன்னாய். இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி மன்னவனும் மந்திரியுமாக அருமையாகவே நாட்டை ஆண்டு வரக்கூடிய சமயத்திலே அந்த மாகாளனுடைய ஆலயத்திலே சரி புதுமைகள் நடக்கின்றதா? எப்படி தெரியுமா? எப்படி? கால் முடங்கள் ஆனவர்க்கு கால் முடங்கள் தீர்த்து வைப்பாள், கண்டெறியா பேர்களுக்கு கண்ணை ஒளி ஆக்கி வைப்பாள். இப்படியே அதிசயங்கள் நிலையாள் செய்து வாரா. மாகாளியுடைய கோவில்ல எப்படிப்பட்ட புதுமையில நடக்குது தெரியுமா? எப்படி? கால் முடங்கள் ஆனவர்கள் மாகாளி கோவில்ல வந்து அடிதொழுதால் சரி கால் நடக்க செய்தால் ஆமா முடங்கள் ஆனவர்களுக்கு கைகள் வந்தது. சரி கண்டறியாத குருடர்களுக்கு பார்வை வந்தது. காது கேட்காத செவிடனுக்கு எல்லாம் காது வருகிறது. அப்படியா? காது இருக்கு, காதுல சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. வாய் பேச தெரியாத ஊமைகள் பேச ஆரம்பித்தார்கள். இப்படி பல பல அதிசயங்களை எல்லாம் செய்து வரும் பொழுது ஆண்டுகள் பல கழிந்தது. விக்ரமாதித்த மன்னனுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வந்தது. 2000 வருஷமும் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுடுங்களா. அப்படி அதன் பிறகு நம்ம நாட்டை ஆண்டு வந்தது சில முகலாய மன்னர்கள் நாட்டை ஆண்டு வரக்கூடிய சமயத்திலே அந்த நேரம் வந்து இந்த கோவிலை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆமா, எந்த கோயில் இருந்தாலும் இடிச்சு தரமட்டமாக்கிடுமா ஆக்கிடுவாங்க. ஆமா, இப்படி முகலாய மன்னர்கள் அட்டகாசம் செய்ய சரி கோவில்ல பூஜை முடங்கியாச்சு. அது கூட பரவாயில்ல. ஆமா, அதுக்கப்புறம் வெள்ளக்கார ஆட்சி வந்தது நம்முடைய நாட்டுல. வெள்ளக்காரங்களை எனக்கு நல்லா பிடிக்கும். அவங்க வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு கோயில இடிக்கண்ணி கூட பார்க்க மாட்டா, பெரிய உண்டியல தூக்கி வச்சிருவான். அப்படியா? பணத்தெல்லாம் கொண்டு போயிருவான். அவர் வெள்ளையா இருக்காரு. நம்ம கோயில மாத்தி வேற கோயிலாட்டு மாத்தி வச்சுட்டு போயிருவான். நம்ம இப்படிப்பட்ட புதுமைகள் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது உஜ்ஜயினி மாகாளி அம்மைக்கு கோபம் வந்தது பாருங்க. அப்படி நேரா அம்மா எங்க பாக்குறா? அம்மா சீறி வடக்கு திசையில் பார்த்து கொண்டிருக்கின்றார். அங்கே பார்க்கும் பொழுது அயோத்தியா பட்டணத்தில் சந்தனவாள் நம்பியானோ பட்டணத்தில்
ஆச்சியுமா 7 நல்ல பிள்ளையோடு 7 நல்ல பிள்ளையோடு வாழ்ந்து வாரான் நம்பியானோ. விதமாகவே அயோத்தியாபுரி பட்டணத்திலே சந்தனவாள் நம்பி சோமாண்டி ஆச்சி. சரி, இவங்களுக்கு 7 பெண் குழந்தைகள். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே நாட்டுல பெருத்த பஞ்சம் ஏற்படுகின்றது. இல்லப்பா, ஒரே பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால கோவில் பூஜைகள் எல்லாம் முடங்குகின்றது. ஆமா, அந்த நேரத்திலே பார்த்தா இந்த சோமாண்டி நம்பியானுக்கு வேலை வெட்டி இல்ல. ஏன்னா என்னம்மா இத பாருங்க, சொல்லம்மா, இங்க இருந்து இனி வயிறு பிழைக்க முடியாது. என்ன செய்யலாம்? தென்னாடு தட்சிணத்திலே நல்ல மழையா இருக்கிறதா, அப்ப அங்க போயிருவோமா? ஏங்க, அதனால நம்ம பிள்ளைகளை அழைச்சிண்டு ராத்திரியோடு ராவா ஓடிடுவோம். ஆமா ஆகட்டுமே என்று சொல்லி பார்த்தான் இந்த நம்பியானவள். சின்ன சின்ன குழந்தைகள் அந்த சோமாண்டி ஆட்சியம் அழைத்துக் கொண்டு எங்கே போக வேணும்? பிள்ளைகள் எல்லாம் என்னை கூட்டிட்டு போனோம் பாத்தீங்களா? முன்னணையை முன்னடத்தி முன்னடத்தி பின்னணையை பின்னடத்தி பின்னடத்தி முன்னடத்தி முன்னடத்தி தீபமணி தீபத்தட்டு சிறந்த செப்பு குடமெடுத்தா. செப்பு நல்ல குடமெடுத்து பாராணி நம்பியானோ. குடமெடுத்து பாராணி நம்பியானோ. நாங்கள் குடி போறோம் போறோம் என்று குடி போறோம் போறோம் என்று பாராணி நம்பியானோ. இந்த நம்பியானவள் அந்த 7 பிள்ளைகளையும் அருமையாகவே அழைத்துக் கொண்டு சரி அப்படி தீபமணி தீபதட்டு சிறந்த செப்பு குடமெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி ஒரு மாந்தோப்பிலே வந்து அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருந்து லேசா நல்லா அந்த சோமாண்டிக்கு தூக்கம் வந்தாச்சு. ஆமா, அந்த நம்பியானும் தூங்கியாச்சு. உஜ்ஜனி மாகாளி அம்மையானவள் நம்பியானுடைய கனவிலே வந்து சொல்லுகின்றாள், அப்பா நம்பி, உஜ்ஜனி மாமலை பர்வதத்திலே எனக்கு ஒரு ஆலயமானது இருக்கிறது. சரி, அங்கு வந்து நீ பூஜை செய்தால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நானே பார்த்துக் கொள்கின்றேன். அம்பிகையானவள் கனவிலே காட்சி கொடுத்து விட்டு சென்று விட அந்த நேரத்திலே பார்த்த இந்த நம்பியான ஆனவன் சோமாண்டி இடத்திலே சொல்லுகின்றார், சோமாண்டி என்னங்க வேலை வெட்டி இல்லாத பையன்னு சொல்லி எத்தனை நாள் என்ன மானங்கட்ட வார்த்தை பேசியிருப்பா. ஆமா, இப்ப எனக்கு நல்ல வேலை ஒண்ணு கிடைச்சிருக்குமா. என்ன வேலைங்க? உஜ்ஜயினி மகாளி அம்மா என்னுடைய கனவதிலே காட்சி தந்து சரி கோவில்ல நீ பூஜைவை குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி இருக்கு. அப்ப நம்ம போவோமா? நீ வராண்டா மக்களே, நீ வந்து ஒவ்வொரு இடமும் பிரச்சனைனால தாங்க முடியல. நான் வீட்டுக்குள்ள இருக்க, நீங்க போய் பூஜை பண்ணி உனக்கு ஒரு குடி போன அகரம் அதோ இருக்கின்றதல்லவா, சரி கொஞ்சம் கிளீன் பண்ணி தாரேன், அங்க நீ இருந்துக்க. ஆகட்டும் என்று குடி போன அகரம் அதிலே அமர வைத்தான் இந்த சோமாண்டியை. குடி போன அகரத்திலே அமர்ந்து விட்டு பார்த்த இந்த நம்பியான் ஆனவள் சற்றெரும்பு பாதை வழியாக வந்து தெப்ப குளத்திலே நீராடினாள். அந்த நேரத்திலே கதவை பார்க்கிறான், கதவானது திறக்கவில்லை. சரி போயிரலானி வரும் பொழுது உஜ்ஜயினி மாகாளி அம்மையானவள் சொல்லுகின்றாள், வா நம்பி, காணிக்கை பெண் கண்டில்லாமல் கல்கதவு திறக்காது என்று சொல்ல, காணிக்கைக்கு எங்கு போவே, காணிக்கைக்கு எங்கு போவே, காணவனம் மானதிலே வேதாளை பீடமதிலே வந்து கட்டித்தங்க பாலத்தை, அதாவது காணிக்கை பொன்னை அப்படியே வாரி எடுத்தான். உஜ்ஜயினி மாகாளி அம்மைக்கு காணிக்கையாக வைத்தார். அந்த நேரத்திலே கதவானது திறந்தது. மாகாளிக்கு பூஜை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்னை காப்பு சாற்றுவானா, அப்படி மஞ்சளை காப்பு சாற்றுவானா, பால் காப்பு
காப்பு சாற்றுவானா இளநீர் காப்பு சாற்றுவானா சந்தன காப்பு சாற்றுவானா பழம் இளநீர் வெற்றிலை பாக்கி அவன் அழகுடனே தான் படைத்து ஏ தீபதூபோ தான் காட்டி அழகுடைய நம்பியான உஜ்ஜயினி மாகாளிக்கு பூஜை செய்திடுவானே செய்து வரக்கூடிய சமயத்திலே சரி 7 நல்ல பெண் மக்களும் குமராக இருந்த சடைய உஜ்ஜயினி மாகாளி இடத்திலே சென்று முதல் வாங்கி வாருங்கள் என்று சொல்ல சரி பார்த்த இந்த நம்பியான் ஆனவன் மாகாளி ஆலயத்திலே வந்து பூஜைகளை முடித்து மாகாளி அம்மை அடிபணங்கி நிற்கின்றாள். அம்மா உஜ்ஜயினி மாகாளி அம்மா எனக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? அம்மா குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி மாகாளி என்னோட தங்கா குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி 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 மாயனோட தங்கா மாகாளி 5 குமரருக்கு உஜ்ஜயினி மாகாளி குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி 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 மாயனோட தங்கா முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி குமரளிக்க முதலும் தந்தாய் கேட்டிடுவாய் நம்பி கோட்டையது இடிபடுமே சொல்ல கேளு நம்பி நம்பி கேட்டிடுவாய் நம்பி சொல்ல கேளு நம்பி கோட்டையது இடிந்தால் என்ன உஜ்ஜயினி மாகாளி என்ன உஜ்ஜயினி மாகாளி 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 நான் நின்று செத்திருவேன் உஜ்ஜயினி மாகாளி இப்போ நஞ்சு தின்னு சாக போறேன் உஜ்ஜயினி மாகாளி 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 உன்னுடைய கால் மாட்டில் உஜ்ஜயினி மாகாளி என்னுயிரை மாய்த்திடுவேன் உஜ்ஜயினி மாகாளி உஜ்ஜயினி மாகாளியம்மை அந்த அழகுடைய நம்பியான்கு தங்க பாலம் தான் கொடுத்தான் அந்த தங்க பாலம் தான் வாங்கி வாரானே நம்பியானோ அந்த மதுரை மாநகரத்திலே ராமநாதன் அறக்கடையில் வந்திடுவான் நம்பியானோ இப்படி ஏதான் இருக்க வருத்தம் என்று வெள்ளைக்காரன் வாதைக்காரனோடு சொல்ல வந்தான் ஒரு காட்டு பாதை சிப்பா களவு செய்தார் பெரிய தங்க பாடம் அப்படிங்கிற கரிய சொல்லும் என்று களவு செய்த முதலும் இல்லை கண்ணமிட்ட முதலும் இல்லை அந்த காரணவர் தேடு முதல் இல்லை அடித்தகடியாற்றாகாமல் அழுது கொண்டு நம்பியானோ இளை உஜ்ஜயினி மாகாளிக்கு அபயம் அபயம் முறையும் அம்மா இளைய மாகாளி நான் அறியாமல் வந்தேன் அம்மா தாயே இருக்கிறது ஏந்திலையாள் கோவில் அது கரிய சொல்லும் என்று அடித்தாள் உஜ்ஜயினி மாமலையதிலே உயர்ந்த மலை உச்சியிலே உத்தமியாள் கோவில் உண்டு துறையே
கோவில் மட்டும் வாய்த்த படை போவதற்கு அழகுடனே வழிகாட்டி முன்னே நடவும் என்பாரே பள்ளியிலே பீரங்கி வகை வகையாய் தானேச்சி கொண்டு வந்த செம்புத்துறை அந்த உஜ்ஜயினி மாமலையதிலே அந்த உயர்ந்த மலை உச்சியிலே வாரானே செம்புத்துறை அந்த செம்புத்துறை பாளையம் அவன் அழகுடனே வந்திடுவாள் வடக்கு கோட்ட வாசலிலே பையமடா பீரங்கி ஆடுதில்லை அசைதில்லை அம்பாளோட கோவிலது மேல கோட்ட வாசலிலே பையமடா பீரங்கி ஆடுதில்லை அசைதில்லை அம்பாளோட கோவிலது கீழ கோட்ட வாசலிலே பையமடா பீரங்கியை அந்த இன்புல கைதனை எடுத்து இடிக்கமாட்டா கோட்டை தன்னை கோபம் கொண்டாள் மாகாளி அந்த உஜ்ஜயினி மாகாளி அம்மை அவள் கோவில் விட்டு வெளியே வந்தாள் கொழுவன் என்றாள் மாகாளி அந்த வெல்வன் என்றாள் செம்புத்துறை அந்த செம்புத்துறை மேலே அல்ல உஜ்ஜயினி மாகாளி அம்மை செம்புத்துறை மேலே உஜ்ஜயினி மாகாளி அம்மை சந்ததம் கொண்டு ஆடிடுவாளே செம்புத்துறை மேலே அல்ல உஜ்ஜயினி மாகாளி அம்மை சந்ததம் கொண்டாடுவாளா சந்ததம் கொண்டாடுவல்ல அம்மை உஜ்ஜயினி மாகாளி அந்த செம்புத்துறை பாளையத்தை தவிடு பொடி ஆக்கிடுவாளே உஜ்ஜயினி மாகாளி அம்மை அந்த செம்புத்துறை பாளையத்தை தவிடு பொடி ஆக்குவாளா தவிடு பொடி ஆக்கி அல்ல குடத்துக்கு மேல் 7 குடம் எடுத்து ஆடி வாராள் வாராளி மாகாளி உஜ்ஜயினி மாகாளி அம்மை ஆதாளி போடுவாளா ஆயிலையாள் மாகாளி வாராளி உஜ்ஜயினி உஜ்ஜயினி மாகாளி அம்மை வேதாளி முன்னடக்க ஆதாளி போட்டு வாராள் உஜ்ஜயினி மாகாளி அம்மை குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி உத்தீர்ண மாகாளி மாயனோட தங்கா எனக்கு குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி 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 வேப்பங்குழிக்காரி இரண்டு குமரலுக்கு உஜ்ஜயினி மாகாளி யோகவனக்காரி குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி 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 மாயனோட தங்கா 4-7 குமரலுக்கு உஜ்ஜயினி மாகாளி மாயனோட தங்கா எனக்கு குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி உத்தீர மாகாளி மாயனோட தங்கா குமரளிக்க முதல் தந்தாய் கேட்டிடுவாய் நம்பி கோட்டை அடி கிடிபடுமே சொல்ல கேளு நம்பி பண்டிகையிலே பீராங்கி வகை வகையே தானேச்சி வடக்கு கோட்டை வாசலிலே ஐயமாடா பீரங்கி ஆடுதில்லை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலோட மேல கோட்டை வாசலிலே ஐயமாடா பீரங்கி ஆடுதில்லை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலது 4 கோட்டை வாசலையோ நாடி வந்த செம்புத்துறை இரும்புல கைதனை எடுத்து இடிக்கமாட்டா கோட்டை தன்னை ஆடுதில்லை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலது கோவில் விட்டு வெளியே வந்தாள் இந்த உஜ்ஜயினி மாகாளி அம்மை கொல்லுவன் என்றால் மாகாளி வெல்லுவன் என்றால் செம்புத்துறை வெல்லுவன் என்றால் மாகாளி குத்துவன் என்றால் செம்புத்துறை வெல்லுவன் என்றால் மாகாளி கொல்லுவன் என்றால் செம்புத்துறை பாத்தாளி மாகாளி இந்த உஜ்ஜயினி மாகாளி அம்மை செம்புத்துறை மேலே அல்ல செம்புத்துறை மேலே உஜ்ஜயினி மாகாளி அம்மை சந்ததம் கொண்டு ஆடிடுவாளே சந்ததம் கொண்டாடுவாளா உஜ்ஜயினி மாகாளி அம்மை ஆதாளி போடுவாளா ஆயிலையாள் மாகாளி செம்புத்துறை பாளையத்தை தவிடு பொடி தானாக்கி தவிடு பொடி ஆக்கி கொண்டு குடத்துக்கு மேல் 7 குடம் குடத்துக்கு மேல் 7 குடம் எடுத்து ஆடி வாராளே
மகாளியம்மை அந்த அழகுடைய நம்பியான்கு ஏ தங்க பாலம் தான் கொடுத்தான் அந்த தங்க பாலம் தான் வாங்கி ஏ வாரானே நம்பியானோ அந்த மதுரை மாநகரத்திலே ஏ ராமநாதன் அறக்கடையில் ஏ வந்திடுவான் நம்பியானோ ஏ இப்படியே தான் இருக்க வருத்தம் என்று வெள்ளைக்காரன் வாதிகாரனோடு சொல்ல வந்தான் ஒரு காட்டு பாதை களவு செய்தார் இப்பெரிய தங்க பாடம் அப்படிங்கிற கரிய சொல்லும் என்று களவு செய்த முதலும் இல்லை கண்ணமிட்ட முதலும் இல்லை அந்த காரணவர் தேடு முதல் இல்லை அடித்தகடி ஆற்றாகாமல் அழுது கொண்டு நம்பியானோ ஆகிட உச்சினி மாகாளிக்கு அபயம் அபயம் முறையும் அம்மா இளைய மாகாளி நான் அறியாமல் வந்தேன் அம்மா தாயே எங்கே எடா இருக்கிறது ஏந்திலையாள் கோவில் அது எனக்கறிய சொல்லும் என்று உஜ்ஜயினி மாமலையதிலே உயர்ந்த மலை உச்சியிலே உத்தமியாள் கோவில் உண்டு துறையே மாகாளி கோவில் மட்டும் வாய்த்த படை போவதற்கு அழகுடனே வழிகாட்டி முன்னே நடவும் என்பாரே வண்டியிலே பீரங்கி வகை வகையாய் தானே ஏ கொண்டு வந்த சம்பு துறை அந்த உஜ்ஜயினி மாமலையதிலே அந்த உயர்ந்த மலை உச்சியிலே வாரானே செம்புத்துறை அந்த செம்புத்துறை பாளையமா அவன் அழகுடனே வந்திடுவாள் வடக்கு கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை அம்பாளோட கோவிலது மேல கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை அம்பாளோட கோவிலது கீழ கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கியை அந்த இன்புல கைதனை எடுத்து இடிக்கமாட்டா கோட்டை தன்னை கோபம் கொண்டாள் மாகாளி அந்த உஜ்ஜயினி மாகாளி அம்மை அவள் கோவில் விட்டு வெளியே வந்தாள் கொழுவன் என்றாள் மாகாளி அந்த வெல்வன் என்றாள் செம்புத்துறை அந்த செம்புத்துறை மேலே அல்ல ஏ உஜ்ஜயினி மாகாளி அம்மை செம்புத்துறை மேலே உஜ்ஜயினி மாகாளி அம்மை சந்ததம் கொண்டு ஆடிடுவாளே செம்புத்துறை மேலே அல்ல ஏ உஜ்ஜயினி மாகாளி அம்மை சந்ததம் கொண்டாடுவாளா ஏ சந்ததம் கொண்டாடுவெல்லோ ஏ அம்மை உஜ்ஜயினி மாகாளி அந்த செம்புத்துறை பாளையத்தை தவிடு பொடி ஆக்கிடுவாளே உஜ்ஜயினி மாகாளி அம்மை அந்த செம்புத்துறை பாளையத்தை தவிடு பொடி ஆக்குவாளா ஏ தவிடு பொடி ஆக்கி எல்லோ ஏ குடத்துக்கு மேல் 7 குடம் எடுத்து ஆடி வாராள் ஏ வாராளி மாகாளி ஏ உஜ்ஜயினி மாகாளி அம்மை ஆதாளி போடுவாளா ஆயிலையாள் மாகாளி ஏ வாராளி உஜ்ஜயினி ஏ உஜ்ஜயினி மாகாளி அம்மை ஏ வேதாளி முன்னடக்க ஆதாளி போட்டு வாராள் உஜ்ஜயினி மாகாளி அம்மை குமரளிக்க முதல் தடவாய் உஜ்ஜயினி மாகாளி ஏ உஜ்ஜயினி மாகாளி மாயனோட தங்கா எனக்கு குமரளிக்க முதல் தடவாய் உஜ்ஜயினி மாகாளி மாகாளி ஏ வேப்பங்குளைக்காரி இரண்டு குமரலுக்கு உஜ்ஜயினி மாகாளி யோகவனக்காரி குமரளிக்க முதல் தடவாய் உஜ்ஜயினி மாகாளி மாகாளி மாயனோட தங்கா
மாயனோட தங்கா எனக்கு குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி உதிர மகாளி மாயனோட தங்கா மகாளி குமரளிக்க முதல் தந்தாய் கேட்டிடுவாய் நம்பி இந்த கோட்டையதை இடிபடுமே சொல்ல கேளு நம்பி வண்டியிலே பீராங்கி வகை வகையே தானேச்சி உனக்கு கோட்டை வாசலிலே ஐயமாடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலோட மேல கோட்டை வாசலிலே வையமாடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலது நாலு கோட்டை வாசலையோ நாடி வந்த செம்புத்துறை இரும்பலகை தனி எடுத்து இடிக்கமாடா கோட்டை தன்னை ஆடுதலை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலது கோவில் விட்டு வெளியே வந்தாள் இந்த உஜ்ஜயினி மகாளி அம்மை கொல்லுவன் என்றால் மகாளி வெல்லுவன் என்றால் செம்புத்துறை வெட்டுவன் என்றால் மகாளி குத்துவன் என்றால் செம்புத்துறை வெல்லுவன் என்றால் மகாளி கொல்லுவன் என்றால் செம்புத்துறை பாத்தாளி மகாளி இந்த உஜ்ஜயினி மகாளி அம்மை செம்புத்துறை மேலே அல்லோ செம்புத்துறை மேலே உஜ்ஜயினி மகாளி அம்மை சந்ததம் கொண்டு ஆடிடுவாள் சந்ததம் கொண்டாடுவாளா உஜ்ஜயினி மகாளி அம்மை ஆதாடி போடுவாளா ஆயிலையால் மகாளி செம்புத்துறை பாளையத்தை தவிடுபொடி தானாக்கி தவிடுபொடி ஆக்கி கொண்டு குடத்துக்கு மேல் ஏழு குடம் குடத்துக்கு மேல் ஏழு குடம் எடுத்து ஆடி வாராளே குமரளிக்கு முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி உதிர மகாளி அம்மா மாயனோட தங்கா எனக்கு குமரளிக்கு முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி மகாளி உதிர மகாளி மாயனோட தங்கா மகாளி ஒன்றிலே குமரருக்கு உஜ்ஜயினி மகாளி மாயனோட தங்கா அம்மா வடக்கு வாசல் செல்வி எனக்கு குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி மகாளி மாயனோட தங்கா வெள்ளி கொலுசுக்காரி நாலு மூணு குமரத்துக்கு உஜ்ஜயினி மகாளி உத்திர உஜ்ஜயினி மகாளியம்மை அந்த அழகுடைய நம்பியான்கு தங்க பாலம் தான் கொடுத்தான் அந்த தங்க பாலம் தான் வாங்கி மாறானே நம்பியானோ அந்த மதுரை மாநகரத்திலே ராமநாதன் அறக்கடையில் வந்திடுவான் நம்பியானோ இப்படியே தான் இருக்க வருத்தம் என்று வெள்ளைக்காரன் வாதைக்காரனோடு சொல்ல வந்தான் ஒரு காட்டு பாதை சிப்பா களவு செய்தார் இப்பெரிய தங்க பாடம் அப்படிங்கிற கரிய சொல்லும் என்று களவு செய்த முதலும் இல்லை கண்ணமிட்ட முதலும் இல்லை அந்த காரணவர் தேடு முதல் இல்லை அடித்தகடியாற்றாகாமல் அழுது கொண்டு நம்பியானோ ஆகிட உஜ்ஜயினி மகாளிக்கு அபயம் அபயம் முறையும் அம்மா ஆகிழையே மகாளி நான் அறியாமல் வந்தேன் அம்மா தாயே இருக்கிறது ஏந்திலையாள் கோவில் அது எனக்கறிய சொல்லும் என்று அடித்தாள்
கோவில் மட்டும் வாய்த்த படை போவதற்கு அழகுடனே வழிகாட்டி முன்னே நடவும் என்பாரே வண்டியிலே பீரங்கி வகை வகையாய் தானேச்சி கொண்டு வந்த செம்புத்துறை அந்த உஜ்ஜயினி மாமலையதிலே அந்த உயர்ந்த மலை உச்சியிலே வாரானே செம்புத்துறை அந்த செம்புத்துறை பாளையமா அவன் அழகுடனே வந்திடுவாள் வடக்கு கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கி ஆடுதில்லை அசைதில்லை அம்பாளோட கோவிலது மேல கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கி ஆடுதில்லை அசைதில்லை அம்பாளோட கோவிலது கீழ கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கியை அந்த இன்புல கைதனை எடுத்து இடிக்கமாட்டா கோட்டை தன்னை கோபம் கொண்டாள் மாகாளி அந்த உஜ்ஜயினி மாகாளி அம்மை அவள் கோவில் விட்டு வெளியே வந்தாள் கொழுவன் என்றாள் மாகாளி அந்த வெல்வன் என்றாள் செம்புத்துறை அந்த செம்புத்துறை மேலே அல்ல ஏ உஜ்ஜயினி மாகாளி அம்மை செம்புத்துறை மேலே உஜ்ஜயினி மாகாளி அம்மை சந்ததம் கொண்டு ஆடிடுவாளே செம்புத்துறை மேலே அல்ல ஏ உஜ்ஜயினி மாகாளி அம்மை சந்ததம் கொண்டாடுவாளா ஏ சந்ததம் கொண்டாடுவல்ல ஏ அம்மை உஜ்ஜயினி மாகாளி அந்த செம்புத்துறை பாளையத்தை ஏ தவிடு பொடி ஆக்கிடுவாளே உஜ்ஜயினி மாகாளி அம்மை அந்த செம்புத்துறை பாளையத்தை தவிடு பொடி ஆக்குவாளா ஏ தவிடு பொடி ஆக்கி அல்ல ஏ குடத்துக்கு மேல் 7 குடம் எடுத்து ஆடி வாராள் ஏ வாராளி மாகாளி ஏ உஜ்ஜயினி மாகாளி அம்மை ஆதாளி போடுவாளா ஆயிலையாள் மாகாளி ஏ வாராளி உஜ்ஜயினி ஏ உஜ்ஜயினி மாகாளி அம்மை ஏ வேதாளி முன்னடக்க ஆதாளி போட்டு வாராள் உஜ்ஜயினி மாகாளி அம்மை குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி ஏ உஜ்ஜயினி மாகாளி மாயனோட தங்கா எனக்கு குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி 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 ஏ வேப்பங்குளைக்காரி இரண்டு குமரலுக்கு உஜ்ஜயினி மாகாளி யோகவனக்காரி குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி 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 மாயனோட தங்கா நாலு 7 குமரலுக்கு உஜ்ஜயினி மாகாளி மாயனோட தங்கா குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி உதிர மாகாளி மாயனோட தங்கா குமரளிக்க முதல் தந்தாய் கேட்டிடுவாய் நம்பி கோட்டை அடி கிடிபடுமே சொல்ல கேளு நம்பி வண்டியிலே பீராங்கி வகை வகையே தானேச்சி ஏ வடக்கு கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலோட மேல கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலது 4 கோட்டை வாசலையோ நாடி வந்தா செம்புத்துறை இரும்புல கைதனை எடுத்து இடிக்கமாட்டா கோட்டை தன்னை ஆடுதலை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலது கோவில் விட்டு வெளியே வந்தாள் இந்த உஜ்ஜயினி மாகாளி அம்மை கொழுவன் என்றால் மாகாளி வெல்வன் என்றால் செம்புத்துறை வெட்டுவன் என்றால் மாகாளி குத்துவன் என்றால் செம்புத்துறை வெல்வன் என்றால் மாகாளி கொழுவன் என்றால் செம்புத்துறை பாத்தாளி மாகாளி இந்த உஜ்ஜயினி மாகாளி அம்மை செம்புத்துறை மேலே அல்ல செம்புத்துறை மேலே உஜ்ஜயினி மாகாளி அம்மை சந்ததம் கொண்டு ஆடிடுவாளே சந்ததம் கொண்டாடுவாளா உஜ்ஜயினி மாகாளி அம்மை ஆதாடி போடுவாளா ஆயிலையாள் மாகாளி செம்புத்துறை பாளையத்தை தவிடு பொடி தானாக்கி தவிடு பொடி ஆக்கி கொண்டு குடத்துக்கு மேல் 7 குடம் குடத்துக்கு மேல் 7 குடம் எடுத்து ஆடி வாராளே குமரளிக்கு முதல் தருவாய் உஜ்ஜயினி மாகாளி ஏ உதிர மாகாளி
மகாளி உத்திர மகாளி மாயனோட தங்கா மகாளி ஒன்றிலே குமரருக்கு உஜ்ஜயினி மகாளி மாயனோட தங்கா அம்மா வடக்கு வாசல் செல்வி எனக்கு குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி மகாளி மாயனோட தங்கா வெள்ளி கொலுசுக்காரி குமரத்துக்கு உஜ்ஜயினி மகாளி உத்திர உஜ்ஜயினி மகாளியம்மை அந்த அழகுடைய நம்பியான்க்கு தங்க பாலம் தான் கொடுத்தார் அந்த தங்க பாலம் தான் வாங்கி வாரானே நம்பியானோ அந்த மதுரை மாநகரத்திலே ராமநாதன் அறக்கடையில் வந்திடுவான் நம்பியானோ இப்படி ஏதான் இருக்க வருத்தம் என்று வெள்ளைக்காரன் பாதைக்காரனோடு சொல்ல வந்தான் ஒரு காட்டு பாதை சிப்பா களவு செய்தார் இப்பெரிய தங்க பாடம் அப்படி எனக்கரிய சொல்லும் என்று களவு செய்த முதலும் இல்லை கண்ணமிட்ட முதலும் இல்லை அந்த காரணவர் தேடு முதல் இல்லை அடித்தகடி ஆற்றாகாமல் அழுது கொண்டு நம்பியானோ ஆகிட உஜ்ஜயினி மகாளிக்கு அபயம் அபயம் முறையும் அம்மா இளைய மகாளி நான் அறியாமல் வந்தேன் அம்மா தாயே எங்கே எடா இருக்கிறது ஏந்திலையாள் கோவில் அது எனக்கரிய சொல்லும் என்று அடித்தார் உஜ்ஜயினி மாமலையதிலே உயர்ந்த மலை உச்சியிலே உத்தமியாள் கோவில் உண்டு துறையே மகாளி கோவில் மட்டும் வாய்த்த படை போவதற்கு அழகுடனே வழிகாட்டி முன்னே நடவும் என்பாரே வழியிலே பீரங்கி வகை வகையாய் தானேச்சி கொண்டு வந்த சம்பு துறை அந்த உஜ்ஜயினி மாமலையதிலே அந்த உயர்ந்த மலை உச்சியிலே வாரானே செம்புத்துறை அந்த செம்புத்துறை வாளையம்மா அவன் அழகுடனே வந்திடுவாள் வடக்கு கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை அம்பாளோட கோவிலது மேல கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை அம்பாளோட கோவிலது கீழ கோட்டை வாசலிலே வையமடா பீரங்கியை அந்த இடுப்புல கைதனை எடுத்து இடிக்கமாட்டா கோட்டை தன்னை கோபம் கொண்டாள் மகாளி அந்த உஜ்ஜயினி மகாளி அம்மை அவள் கோவில் விட்டு வெளியே வந்தாள் கொழுவன் என்றாள் மகாளி அந்த வெல்வன் என்றாள் செம்புத்துறை அந்த செம்புத்துறை மேலே அல்ல உஜ்ஜயினி மகாளி அம்மை செம்புத்துறை மேலே உஜ்ஜயினி மகாளி அம்மை சந்ததம் கொண்டு ஆடிடுவாளே செம்புத்துறை மேலே அல்ல உஜ்ஜயினி மகாளி அம்மை சந்ததம் கொண்டாடுவாளா சந்ததம் கொண்டாடுவல்ல அம்மை உஜ்ஜயினி மகாளி அந்த செம்புத்துறை பாளையத்தை தவிடு பொடி ஆக்கிடுவாளே உஜ்ஜயினி மகாளி அம்மை அந்த செம்புத்துறை பாளையத்தை தவிடு பொடி ஆக்குவாளா தவிடு பொடி ஆக்கி அல்ல குடத்துக்கு மேல் 7 குடம் எடுத்து ஆடி வாராள் வாராளி மகாளி உஜ்ஜயினி மகாளி அம்மை ஆதாளி போடுவாளா ஆயிலையாள் மகாளி வாராளி உஜ்ஜயினி
உஜ்ஜயினி மகாளி யோகவனக்காரி குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி 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 மாயனுடதங்கா மகாளி 4-7 குமரருக்கு உஜ்ஜயினி மகாளி மாயனுடதங்கா குமரளிக்க முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி உதிர மகாளி மாயனுடதங்கா மகாளி குமரளிக்க முதல் தந்தாய் கேட்டிடுவாய் நம்பி கோட்டையதை இடிபடுமே சொல்ல கேளு நம்பி வண்டியிலே பீராங்கி வகை வகையே தானேச்சி வணக்க கோட்டை வாசலிலே ஐயமடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலோட மேல கோட்டை வாசலிலே ஐயமடா பீரங்கி ஆடுதலை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலதி 4 கோட்டை வாசலையோ நாடி வந்தா செம்புத்துறை இரும்புலகை தனியெடுத்து இடிக்கமாடா கோட்டை தன்னை ஆடுதலை அசைதில்லை இந்த அம்பாளோட கோவிலதி கோவில் விட்டு வெளியே வந்தாள் இந்த உஜ்ஜயினி மகாளி அம்மை கொல்லுவன் என்றால் மகாளி வெல்லுவன் என்றால் செம்புத்துறை வெட்டுவன் என்றால் மகாளி குத்துவன் என்றால் செம்புத்துறை வெல்லுவன் என்றால் மகாளி கொல்லுவன் என்றால் செம்புத்துறை பார்த்தாளை மகாளி இந்த உஜ்ஜயினி மகாளி அம்மை செம்புத்துறை மேலே எல்லோ செம்புத்துறை மேலே உஜ்ஜயினி மகாளி அம்மை சந்ததம் கொண்டு ஆடிடுவாளே சந்ததம் கொண்டு ஆடுவாளா உஜ்ஜயினி மகாளி அம்மை ஆதாடி போடுவாளா ஆயிலையால் மகாளி செம்புத்துறை பாளையத்தை தவிடுபொடி தானாக்கி தவிடுபொடி ஆக்கி கொண்டு குடத்துக்கு மேல் 7 குடம் குடத்துக்கு மேல் 7 குடம் எடுத்து ஆடி வாராளே குமரளிக்கு முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி உதிர மகாளி அம்மா மாயனோட தங்கா எனக்கு குமரளிக்கு முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி மகாளி உதிர மகாளி மாயனோட தங்கா மகாளி குமரருக்கு உஜ்ஜயினி மகாளி மாயனோட தங்கா அம்மா வடக்கு வாசல் செல்வி எனக்கு குமரளிக்கு முதல் தருவாய் உஜ்ஜயினி மகாளி மகாளி மாயனோட தங்கா வெள்ளி கொலுசுக்காரி அம்மா 4-3 குமரனுக்கு உஜ்ஜயினி